ஃபைன் டாட், நீங்க ஏறுங்க, நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். சூர்யா, அவதான் அப்படி சொல்றான்னா நீ ஏன்டா அப்படி பண்ற? பேசாம நீ காரை திருப்பு, போலீஸ் ஸ்டேஷனுக்கே போலாம். பாவண்டா நந்தினி. டாடி, தாய் குலத்தை பத்தி தெரியாம பேசாதீங்க டாடி, நீங்க பேசாம வாங்க. டேய், அவ சும்மா மிரட்டுறதுக்காக அப்படி சொல்றா. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்க? சுந்தரவள்ளி அப்படிதான், சும்மா மிரட்டி பாப்பா, அவ்வளவுதான். அதுக்காக நாம நந்தினியை தேடாம விட்டுட்டு போறது தப்பு இல்லையடா. டாடி, நந்தினியை தேடுறது நிக்கல, நீங்க கவலைப்படாதீங்க. நந்தினிய போலீஸ் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, ஓகேவா? ஆனா தாய்க்குலம் ஏதாச்சும் விபரீதம் நடந்துச்சுன்னா அப்புறம் என்ன டாடி பண்ணுவீங்க? டேய், நான் தான் சொல்றேன்ல. நோ டாட், நிச்சயமா தாய்க்குலம் சொன்ன மாதிரி செய்யற ஆளுதான். ஏதாச்சும் தப்பா நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் காலம் பூரா நீங்க தான் குற்ற உணர்ச்சியில துடிக்க வேண்டியதா இருக்கும். நான் இப்ப செய்யறதுதான் டாடி சரி, நீங்க தயவு செஞ்சு பேசாம வாங்க. டேய், நந்தினி கிடைக்க வேணாமா? அவ்வளவு சீக்கிரமா நான் நந்தினியை விட்டுருவேன் நினைக்கிறீங்களா டாடி நீங்க? அவ எந்த உலகத்துல இருந்தாலும் நிச்சயமா நான் அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவேன் டாடி. அதுக்கு நீங்க என் பக்கத்துல இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல டாடி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆனா எனக்கு மனசு ஆற மாட்டேங்குதாடா. டாடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே இருக்கு, எனக்கு அது மட்டும் போதும். இப்போதைக்கு நீங்க வீட்டுக்கு போறதுதான் டாடி சரி, நீங்க தயவு செஞ்சு பேசாம மட்டும் வாங்க. கதவையே திறக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை சினிமால வர மாதிரி அத்தை ஃபேன்ல கைத்த மாட்டேன். அப்பா வந்ததுக்கு அப்புறம் திறக்கறேன்னு சொன்னாங்கல்ல, அப்படி பண்றதுக்குலாம் அம்மா ஒண்ணு கோழ கிடையாது. நல்ல தட்ரி. பாத்தீங்களா டாடி, தாய் குலத்தை எப்படியும் நீங்க வந்துருவீங்கங்கிற நம்பிக்கையில எவ்வளவு ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? இதுல எனக்கு தெரியும் சூர்யா, நீ தான் என்ன கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க. இப்போ வரைக்கும் என் மனசுக்குள்ள நந்தினி பத்தின பயம் இருந்துகிட்டு தாண்டா இருக்கு. டாட், உங்க வைஃப் இருக்காங்களே, அவங்க சாதாரண ஆள் கிடையாது. அவங்க நினைக்கிறத சாதிக்கிறதுக்காக எந்த டிராமா வேணாலும் போடுவாங்க. எனக்கு பயமா இருக்குக்கா. நீ அப்பாக்கு ஃபோன் பண்ற நீ தட்டு. அம்மா தட்டு இரிட்டேட் ஆயி அத்தை வெளியில வரட்டும். அத்தை வெளியில வா அத்தை. எப்படி பார்த்தாலும் நீங்க இந்த நேரத்துல வீட்டுக்கு வரதான் சரி டாட். ஆனா நந்தினி இன்னும் கிடைக்கலையே. டாட், அவளை நான் பாத்துக்கிறேன். சில ஏற்பாடெல்லாம் பண்ணி நான் அவளை தேடி போயிடுவேன். நீங்க இப்ப போய் தாய் குலத்தோட ஆசையை நிறைவேற்றி வைங்க. டேய், நந்தினி எப்படி கண்டுபிடிச்சிருவல்ல? டாடி, நீங்க நந்தினிய மருமகளா பாக்குறீங்க, ஆனா தாய் குலம் எதிரியா பாக்குறாங்க. ஆனா எனக்கு அவ என் வைஃப் டாடி, நான் அவளை விட்டுருவேனா? நிச்சயமா நான் அவளை கண்டுபிடிச்சிருவேன் டாடி. சீக்கிரமே நான் அவளை வீட்டுக்கு கூட்டு வந்துருவேன். நீங்க வீட்டுக்குள்ள வாங்க டாடி, நான் பாத்துக்கிறேன் டாடி, நீங்க வாங்க. கதவை எங்களால ஓட முடியல. நீங்களே கதவை திறந்துருங்க ப்ளீஸ். என்ன சொன்னாலும் கேக்குறீங்க. மாமா வந்துட்டாரு. பாப்பா வந்துட்டீங்களா? அப்பா கதவை தட்டுங்கப்பா. அம்மா கதவை சாத்திக்கிட்டு திறக்கவே மாட்டறாங்கப்பா. ப்ளீஸ் பா, அப்பா ப்ளீஸ் போங்க. நீங்க வந்து திறக்கலனா அவங்க பொணமாயிடுவேன்னு சொல்லிட்டு தான்ப்பா கதவை சாத்துறாங்க. ப்ளீஸ் பா, அப்பா பாருங்கப்பா. சுந்தரவள்ளி, சுந்தரவள்ளி, நான் வந்துட்டேன் பாரு, கதவு தர. நான் வந்துட்டேன்னு சொல்றேன்ல, கதவு தர. அத்தை, மாமா வந்துட்டாரு, கதவை திறங்க அத்தை. கதவு தர. நான் வந்துட்டேன் சுந்தரவள்ளி, போதுமா? இனிமே இப்படிலாம் பண்ணாதம்மா. மாப்பிள்ள, மாதவி, நாளைக்கு ஃபங்க்ஷன் பிரம்மாண்டமா நடக்கணும். அதுக்கான ஏற்பாட்டெல்லாம் ஃபாஸ்டா பண்ணுங்க. சரிங்க அத்தை, வாமா போய் ஏற்பாட்டெல்லாம் கவனிக்கலாம். சூப்பர்.
டாடி இந்த வெட்டிங் டேக்கு நந்தினி இல்லைன்னு உங்க வைஃப் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. இப்ப சொல்றேன், இங்க சொல்றேன். நாளைக்கு உங்க கல்யாண நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ற முகூர்த்த டைமுக்கு முன்னாடி நிச்சயமா நான் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்துருவேன். அவ கண்ணு முன்னாடி தான் உங்க வெட்டிங் டே செலிப்ரேஷன் நடக்கும். எடுத்து சொல்லுங்க டாடி. இதெல்லாம் யார் இவங்கிட்ட கேட்டது? ஆ? நாளைக்கு நடக்க போறது என்னோட கல்யாண நாள். அங்க யாரு வரணும் வரக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். டாடி கல்யாணம் ஒன்றும் அவங்களுக்கு மட்டும் நடக்கல, உங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்ந்து தான் நடந்திருக்கு. இது என் டாடியோட கல்யாண நாள். இதுல நானும் நந்தினியும் கட்டாயமா கலந்துப்போம். ஷோ டேய் சூர்யா, அவ எங்க போனா என்ன ஆனானே தெரியல. நீ எங்க இருந்து போய் அவளை கூட்டிட்டு வருவ? அத பத்தி உனக்கு என்ன கவலை? என் பொண்டாட்டி வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, மனசுல தைரியம் இருக்கு. இந்த உலகத்துல எந்த மூலையில அவ இருந்தாலும் நான் அவளை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல நிக்க வைப்பேன். என்ன மாப்பிள, அத்தைகிட்டயே சவாலா? நான் ஷார்ப்பு வாய்க்குள்ள வாழலாம் முளைக்க வாழை சுட்டுக்கிற மாப்பிள.